நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா அவர்கள். மேடம் வணக்கம். திமுக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துகிற அதே நேரத்தில் கடந்த மேடையை போலவே அதிமுக மீதான விமர்சனத்தையும் முன்வைக்கிறார். ஊழல் சக்தி அப்படிங்கிறார். பாஜகவோடு மற்றும் பலர் அப்படின்னு அந்த கூட்டணியை விமர்சிக்கிறார். அதை தாண்டிய ஒரு மக்கள் சக்தி தாவேகாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றார் விஜய். அதாவது இப்போ அவரு நிறைய விமர்சனங்கள் நிறைய விஷயங்களை பேசுறத நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க தான் டாப் கியர்னு சொல்றாரு. ரெண்டு இன்ஜின் ஓடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, டாப் இன்ஜின் போட்டு ஒழுங்கா கரூர்ல திருச்சியில இருந்து கிளம்பி ஒழுங்கா டாப் இன்ஜின் போட்டு கரெக்டான டைமுக்கு வந்துருந்தா இந்த 43 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. இன்ஜினை ஸ்லோ பண்ணி ஷூட்டிங் எடுத்துட்டு வந்தா 43 பேருடைய குற்றுயிரும் கொலையுருமா போனதை பத்தியே சிந்திக்காம பேசிட்டு இருக்காரு. வீட்டுல கூட்டிட்டு வந்து உடனே ஓடி போய் பிளைட்ல போய் பறந்து மக்களை சந்திக்காத ஒரு தம்பி. அவரு பெரிய மனிதர் கிடையாது, ஒரு தம்பி. அந்த மாதிரி பேசுறதும் இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சு தானே மிகைப்படுத்தி கொண்டு எந்த கட்சியில இருந்து யாரு கருத்து வேறுபாடோட இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலையை இப்ப பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்கள ஒரு 90% வேற கட்சியில இருந்து இன்னைக்கு அவருக்கு ஜால்ரா போடுறவங்க எல்லாருமே மற்ற கட்சியில பயணிச்சு எல்லாம் அனுபவிச்சவங்க. ஆள் பிடிக்கிற வேலையை முதல்ல அவர் கட்சியை ஸ்திரப்படுத்திக்கிட்டோம். நாங்கெல்லாம் உறுதியாக அவரவர்கள் சார்ந்த கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால டபுள் இன்ஜின் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, ஓடாது அப்படின்னு சொல்லிட்டார். நாங்களும் அதான் சொல்றோம். அதிமுகங்கிற தலைமையில ஒரு ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கறதா சொல்லிட்டோமே தவிர அதுல யாருமே நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகமும் அதுல அந்த மாதிரியான கருத்துலதான் உறுதியா இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், இவர் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன், மக்களுக்கு எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான எங்கள் தாவேகாவின் கொள்கை இது, எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படிங்கிற கொள்கையும் அதை பற்றியும் பேசாதவர், பத்திரிகை துறையை பார்க்காதவர், பத்திரிகை நண்பர்களை சந்திக்காதவர், தன்னுடைய நிலைப்பாடுகளை மிக தெளிவாக சொல்வதற்கு அஞ்சக்கூடியவர். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை பத்தி பேசிக்கலாம், அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன்பாக அதிமுகவில் பயணம் செய்த அமைச்சர்களாக இருந்தவர்களை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்றாருன்னா அப்போ ஆள் பிடிச்சிக்கிட்டு யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டு இவர் ஊழலை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. இவரே ஊழலை பத்தி பேசவே கூடாது. முதல்ல பிளாக்ல என் படத்துக்கு டிக்கெட் வாங்காதீங்க, அதிகமான டிக்கெட் பணம் கொடுத்து வாங்காதீங்க, என்னுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணாதீங்க. ஒரு தியேட்டர்ல எவ்வளவு பேரு இன்னைக்கு பார்க்க முடியுமோ அந்த ஷோவை அவங்க பார்த்தா போதும். பிளாக்ல எதுவும் பண்ணாதீங்கிறது இல்ல. அந்த கலாச்சாரத்துல இருந்து முதல்ல வெளியே வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். மக்களுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். 43 பேர் இறந்து போனாங்க அப்படின்னா அதை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட சட்டமன்றத்துல கொண்டு அதை பேசக்கூடியதும், அந்த மக்களுக்கு உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவி செய்யக்கூடிய களத்திலே நிற்கக்கூடியவர்களாகவும் அதிமுக இருந்தது. தலைமையும் அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம். மாயை எப்பொழுதும் அது மாயையாகவே இருந்து கொண்டிருக்கும். இல்ல அதுக்கும் கூட பதிலளிக்கிற விதமா பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வீட்டை விட்டே வெளியில வரல, பாதிக்கப்பட்ட மக்களை கூட அழைத்து அவருடைய இடத்துல வச்சு சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது விஜய் வீட்டை விட்டு வெளியில வரலன்னு சொல்றீங்களே, தேர்தல் நாள்ல பொறுத்திருந்து பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு விஜயும் வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவருடைய எண்ணங்கள் அவருடைய நம்பிக்கையை பத்தியும் பேசுறதுல நாங்க கருத்து வேறுபாடு சொல்லல. ஆனா அது ஒரு நாங்க எங்களை நீங்க விமர்சனம் செய்யாது, உங்களுடைய திறமைகளும் எங்கள் கட்சியின் கொள்கை இது அப்படிங்கிறதையும் வைக்கணும். அப்ப நீங்க வேறு கட்சியிலிருந்து மற்ற கட்சியில் பொறுப்பாளர்களாக அமைச்சர்களாக மற்ற கட்சியில இருந்து யாருமே இங்க வராதீங்க. தனியா எங்களுக்காகவே நேரடியாக முதலாக வரக்கூடியவர்களை வைத்து நான் கட்சியை நான் நடத்தி காண்பிக்கின்றேன் என்று சொல்றதை விட்டுட்டு அந்த கட்சியில இருந்து செங்கோட்டையன் வருவாரா, இந்த கட்சியில இருந்து ஜேசிடி பிரபாகர் வருவாரா, இந்த கட்சியில அவன் வருவானா இவன் வருவானா ஆளை பிடிச்சிக்கிட்டு
அப்புறமா இங்க எல்லாமே கொழுத்து எல்லாமே அனுபவிச்சு எல்லா பதவி சுகங்கள் பண்ணி நான் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கக்கூடியவர்ன்றவர் எல்லாம் சொன்ன செங்கோட்டைன்னா அந்த அண்ணன்லாம் இன்னைக்கு உட்காந்து அங்க உட்காந்து பேசுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதைத்தான் அவங்கள வச்சுக்கிட்டு இவர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. இன்னைக்கு அவங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுலயே இன்னொரு கட்சியில இருந்து களவாண்ட திருடுன அந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு பேசிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுங்கிறது நாங்கள் களத்தில் மக்களை சந்திக்க தைரியமாக எங்களுக்கு ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து நாங்கள் செல்வாக்கோடு வர வேண்டும் என்று அந்த பயணத்திலே எங்களுடைய கவனத்தை செலுத்துகின்றோமே தவிர நாங்கள் மாட அரசியலும் மாட மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விடக்கூடிய அரசியல்வாதியாக நாங்கள் இருக்கவில்லை. சுனாமின்னா முதல் ஆளா அம்மா போய் நின்னாங்க. கன்னியாகுமரியில ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு ஷூட்டிங் அப்படின்னா அங்க போய் மண்டைக்காடுல உடனே போய் நின்றக்கூடிய சட்டமன்றம் நடந்தாலும் பரவாயில்லை மக்களுக்காக என்று உடனே ஓடிய தலைவராக அப்படிப்பட்ட வழியிலே வந்த கட்சியாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். அதனால களத்துல யாருக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக மக்களை சந்திக்கக்கூடிய தைரியமுள்ள ஆட்களாக இருக்கக்கூடிய எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு தம்பிக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். மிக்க நன்றி திருமதி கோகுலேந்திரா, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.